வணக்கம்ங்க. நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கான மிகவும் முக்கியமான ஒரு பதிவுங்க இது. என்னுடைய குடும்பத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த பதிவு. நான் வாழ்க்கையில சந்தித்த உண்மை அனுபவத்தை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். மனிதர்களா பிறந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு சக்தி தேவை. ஒரு சக்தி இல்லைங்க, 5 சக்தி. அதாவது பஞ்சபூத சக்தி. இது 5ம் இருந்தாதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். அது இயற்கையா நம்மளுக்கு உடல் தானாவே எடுத்துக்கும். நம்ம உணவு மூலமா இல்ல நீர் மூலமா இல்ல தூக்கம் மூலமா நம்ம உடலுக்கு நாம கொடுப்போம். இதுல மிகவும் முக்கியமானது ஒண்ணு தண்ணி. பஞ்சபூத சக்தி அப்படின்னா என்னென்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது 5 தானங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல தண்ணியை பற்றி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். தண்ணினா குடிக்கிற தண்ணியை பற்றி நான் பேசுகிறேங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். உடம்பு சரியில்லைன்னா வயிறு வலி, அடிக்கடி வயிறு வலி ஜாஸ்தியாக வந்துட்டே இருந்துச்சு. அதுக்காக மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனோம். சின்ன ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது சரியாகலை. சரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனோம். நான் என்ன ஊர் என்ன மருத்துவமனை அப்படின்றத சொல்ல விரும்பலை. மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனோம். அப்படி கூப்பிட்டு போகும்போது வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்க என்னென்ன டெஸ்ட்டு சொன்னாங்களோ அது எல்லாமே அங்கேயே எடுத்தோம். அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அந்த மருத்துவமனையில் எல்லாமே நாங்கள் எடுத்தோம். இப்போ ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சு. கிட்னியில் அம்மாவுக்கு ஸ்டோன் இந்த இன்ச்சுக்கு இருக்குது, அதனால தான் இவ்வளோ வயிறு வலி அப்படின்னு எங்களுக்கு வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு மருத்துவர் சொன்னாங்க. சில பல மருந்துகள் கொடுத்தாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது மருத்துவர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார். நீங்கள் தண்ணி எந்த தண்ணிமா குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், வீட்டில் கார்பரேஷன் வாட்டர் போட்டிருக்கு சார், அதுதான் குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா அது தண்ணிலாம் குடிக்காதீங்க, அது வந்துட்டு நல்ல தண்ணி கிடையாது, அது குடிச்சதுனால தான் இந்த வியாதி வந்திருக்கு, கிட்னி ஸ்டோன் வந்ததுக்கு முழு காரணமே அந்த கார்பரேஷன் வாட்டர் தான், நீங்கள் அது குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். தண்ணி அது குடிக்கலன்னா வேறு என்ன சார் தண்ணி குடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஆர்ஓ வாட்டர், மினரல் வாட்டர், இந்த மாதிரி கேன் வாட்டர் இப்படிலாம் இருக்குமா, இப்போ அதுதான் குடிக்கிறதுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவர் ரெஃபர் பண்ணுறாரு. எனக்கு அதை பற்றி சில வருடங்களுக்கு முன்னாடி நிச்சயமாக தெரியாது. நாங்கள் குடித்ததெல்லாம் கார்பரேஷன் வாட்டர் தான் குடிச்சிருந்தோம். அதுதான் சமையலுக்கு, அதுதான் குடிக்கிறதுக்குமே. சரி, ஆர்ஓ வாட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு, சரிங்க சார் மருத்துவர் சொல்லிட்டாரே, அப்போல்லாம் வந்துட்டு யோசிக்க ஒரு நாலேஜ் கிடையாது. ஓ சொல்லிட்டாங்களா, டாக்டர் சொல்லிட்டாங்க, வாங்கிடலாம், அதுதான் சாப்பிடணும் போல இருக்குது, அதுதான் நல்லது போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க. டாக்டர் சொன்னால் மறு பேச்சுக்கு பேசவே கிடையாது. நம்மெல்லாம் சொல்லிட்டாங்களா வாங்கிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. வந்து ஆர்ஓ வாட்டர்னா என்ன அதை பற்றி நம்ம விசாரிச்சுட்டு வீட்டில் உடனே அடுத்த நாளே ஆர்ஓ வாட்டர் போட்டாச்சு. ஏன்னா உடம்பு முக்கியம் இல்லைங்களா. இந்த தண்ணினால பிரச்சனைனா அந்த தண்ணி குடிக்க வேண்டாம், இந்த தண்ணி தான் குடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஓ வாட்டர் நம்ம வந்து வீட்டில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அந்த தண்ணி குடிக்க நல்லா சுவையாக தான் இருந்துச்சு. தித்திப்பா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் கார்பரேஷன் வாட்டரில் நான் வந்துட்டு சமைச்சாலோ இல்லைன்னா சுடுதண்ணி போட்டாலோ சுற்றி அந்த உப்பு மாதிரியான ஒரு படிமானம் படியும் அந்த பாத்திரத்தில். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த ஆர்ஓ வாட்டர் தண்ணி கொதிக்க வச்சாலோ இல்லாட்டினா அதில் ஏதாவது பண்ணாலோ அந்த பாத்திரத்தில் அந்த சுண்ணாம்பு மாதிரியான ஒரு கரையே பிடிக்கிறது கிடையாது. எனக்கு அப்போ தெரியல, நான் அதை பற்றி யோசிக்கல. நான் என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி வந்துட்டு கரை பிடிக்காமல் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல தண்ணி, சூப்பர், டாக்டர் நம்மளுக்கு நல்ல தண்ணி தான் ரெஃபர் பண்ணியிருக்கிறாரோ, இதுதான் குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏற்ற தண்ணி போல இருக்குது உடலுக்கு அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கரை பிடிக்கலையே, அதனால் சுற்றி அந்த சுண்ணாம்பு படிவம் படியல. தண்ணி சலசலசலன்னு கொதிக்க வச்சா கூட அப்போல்லாம் வந்துட்டு கார்பரேஷன் வாட்டரில் ஒரு பவுடர் மாதிரியான ஒரு தண்ணியில் வந்துட்டு ஒரு திட்டு படியும், மேலே லேயரில் படியும். இல்லாட்டா நீங்கள் வடிகட்டினீங்கன்னா அடியில் அந்த அந்த ஒரு வண்டல் மாதிரி அந்த ஒரு சுண்ணாம்பு மாதிரியான படிவம் இருக்கும். நீங்கள் ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர், இந்த மாதிரி மினரல் வாட்டர்லாம் நீங்கள் எப்படி கொதிக்க வச்சாலுமே ஒரு குண்டூசி மொன அளவு கூட நீங்கள் எந்த ஒரு படிமானமும் பார்க்க முடியாது தண்ணியில். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு வந்தோம். அம்மாவுக்கு அந்த கிட்னியில் ஸ்டோன் இன்ச்சு குறைஞ்சிதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குறையல. மறுபடியும் அந்த ட்ரீட்மெண்ட்டு, மறுபடியும் ஸ்கேன், மறுபடியும் எக்ஸ்ரே, மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டு, மறுபடியும் ஸ்கேன், இதே மாதிரியே தான் அவங்களுக்கு இன்னும் கூட சில வருடங்களாக போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் வயிறு வலி ஜாஸ்தியாச்சு.
அதே மருத்துவர்கிட்ட நான் கூப்பிட்டு போகிறேன். இப்போ ரீசெண்டாக சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மருத்துவர்கிட்ட நாங்கள் போகிறோம். போகும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதே மாதிரி ஸ்கேன், ரொட்டீனாக என்ன நடக்குமோ அதுதான் வந்துட்டு தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. மறுபடியும் அவர் என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, தண்ணி எந்த தண்ணிமா குடிக்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆர்ஓ வாட்டர் சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு, அவர் சொன்ன வேத வாக்குன்னு நினச்சி அந்த தண்ணி தான் குடிக்கிறேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அப்போ சொன்ன பதில் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ வாட்டர், மினரல் வாட்டர், கேன் வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது, ஒன்லி கார்பரேஷன் வாட்டர் குடிங்க. அப்படி இல்லையா உங்கள் வீட்டில் போர்வெல் இருக்கா, அந்த தண்ணி குடிங்க. இல்லாட்டினா ஊருக்கு 2 போர் இருக்கும், அந்த தண்ணி அடித்து குடிங்க. கேன் வாட்டர், ஆர்ஓ வாட்டர், இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, அன்னைக்கு அப்படி சொன்னார். நம்ம அவர்கிட்ட போய் கேட்க முடியாது, சார் நீங்கள் அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே சில வருஷங்களுக்கு முன்னாடி, உங்களால் தான் சார் இப்படி மாற்றினா அப்படின்னு என்னால் கேட்க முடியல. இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை, சார் நீங்கள் சொல்லி தான் சார் நாங்கள் ஆர்ஓ வாட்டருக்கு சேஞ்ச் ஆனோம், இப்போ நீங்கள் இந்த தண்ணியை மாற்றுங்கன்னு சொல்கிறீங்க சார், ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட இந்த சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி ஓகே, வெளியே வந்துட்டேன். ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, தண்ணி கூட இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு, பயங்கரமான வியாபாரம் ஆயிடுச்சு. தண்ணி, குடிக்கிற தண்ணி கூட. அப்பெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி, நம்ம தாத்தா பாட்டிக்கு முன்னாடி இருந்த தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பா, ஏன் நாம சின்ன பிள்ளையில எந்த தண்ணிங்க குடிச்சு வளர்ந்தோம்? ரோடு முனையில், தெரு முனையில் ஒரு பைப் இருக்கும், அங்கே போய் குடம் வச்சு வச்சு தூக்கிட்டு நம்ம அதுதான் நம்ம குடிக்கிறதுக்கோ சமையலுக்கோ எல்லாத்துக்குமே நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம அம்மா அப்பா இருந்த சமயங்கள்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்கேருந்து வந்துச்சு புதுசாக இந்த ஆர்ஓ வாட்டர், இந்த மினரல் வாட்டர், இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் எப்படிங்க வந்துச்சு? ரொம்ப கோபமாக வருது, ஆத்திரமாக வருது. மனுஷங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மேலே எப்படி போட்டி போட்டு நோயை உற்பத்தி பண்ணுறதுக்கான சில விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க, எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது, இல்லைன்னு கிடையவே கிடையாது. அப்படியே நம்ம இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறோமா, நம்மளுக்கு பின்னாடி நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோம், நம்ம அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்கன்னு யோசிச்சாலுமே நம்ம வாடுற வாழ்க்கை எல்லாமே தப்பு தப்பு தப்புன்னு நம்ம மண்டைக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம சோம்பேறித்தனம், அலட்சியம் அப்படின்ற ஒரு மெத்தனம், இதில் நம்மளுடைய ஆரோக்கியம் கெட்டு போய் நம்ம எல்லாமே சீக்கிரமாக இன்னைக்கு 50 வயசு தாண்டாமலே நம்ம எல்லாம் பட்டுன்னு போய் சேரப்போகிறோம். சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ யோசிக்கிறேன், அந்த தண்ணி கொதிக்க வச்சா அந்த ஒரு படிமானம் படிதான்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அதில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடுதுங்க. குடிக்கிற தண்ணியில் ஒரு உயிர் சக்தி இருக்குது. நீங்கள் அந்த ஆர்ஓ வாட்டருக்கையும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாதாரணமாக போர்வெல் வாட்டருக்கையும் எடுத்து பாருங்கள், இதில் உயிர் சக்தி இருக்கும், இதில் உயிர் சக்தி கிடையாதுங்க. நம்ம வீட்டு தண்ணியவே லைட்டாக கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு குடிக்கலாம். தயவு பண்ணி சொல்கிறேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய நாக்கு அந்த தண்ணியை பல வருடங்களாக குடிச்சு பழகிடுச்சு. அதை மாற்ற முயற்சி பண்ணுங்க. தயவு பண்ணி இந்த மாதிரி கேன் வாட்டர், ஆர்ஓ வாட்டர் இதெல்லாம் தயவு பண்ணி சாப்பிடாதீங்க. உடம்புக்கு கெடுதல் கெடுதல் கெடுதல். நம்மளுடைய ஆரோக்கியம் முற்றிலும் அதில் வீணாக போகுது. முட்டி வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், எல்லா நோயும் அந்த தண்ணியில் தாங்க வருது. குடிக்கிற தண்ணியே அப்படி இருந்தால் அதுக்கப்புறம் உணவு, அந்த உணவில் இன்னும் சொன்னால் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். முதல்ல குடிக்கிற தண்ணியில் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றுவோம். இந்த பதிவு பார்க்குற யாராவது 2 பேராவது மாறுங்க. கேன் வாட்டர் குடிக்காதீங்க. தெருவில் இந்த மாதிரி ஊருக்கு 2 ஏதாவது போர் இருக்கும், அந்த மாதிரி போர் வாட்டர் எடுத்துகிட்டு பானையில் ஊற்றி வைங்க. பானையில் ஊற்றி வச்சு இந்த தேற்றான் கொட்டைன்னு ஒரு விஷயம் இருக்குது நாட்டு மருந்து கடைகளில், நல்லா கூழாங்கல் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். அந்த தேற்றான் கொட்டையை வாங்கிட்டு அதை நல்லா என்ன பண்ணுங்க, ஒரு மல்லு துணின்னு சொல்லுவாங்க, வேஷ்டி மாதிரியான ஒரு காட்டன் துணி, காடா துணின்னு சொல்லுவாங்க. அந்த துணியில் அந்த ஒரு 5 இல்லை 4 கொட்டை போட்டுட்டு நல்லா முடிச்சு போட்டுட்டு ஒரு பானையை வாங்கி அதில் போடுங்க. இல்லாட்டினா அந்த பானையை சுற்றி அந்த தேற்றான் கொட்டையை நல்லா ஒரு ரவுண்டு பண்ணி தேய்ச்சி விடுங்க. விட்டுட்டு குடம் தண்ணியை அந்த பானையில் ஊற்றுங்க. அந்த தேற்றான் கொட்டை தான் இயற்கையான தண்ணியை சுத்திகரிக்க பண்ணுற ஒரு விஷயம். அப்போல்லாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் அப்படி தான் குடிச்சிட்டு இருந்தாங்களாம். தண்ணியில் இருக்கிற அழுக்கு, கிருமி, மாசுக்கள், நச்சுக்கள் எல்லாத்தையுமே அந்த தேற்றான் கொட்டை எடுத்துருமா.
நம்மளுடைய உடலுக்கும் மிகவும் ஆரோக்கியமான ஒரு தண்ணியாக இருக்கும் தேற்றான் கொட்டை தண்ணி குடிக்கிறதுனால. அல்சர் குணமாகும், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும், எலும்பு வலுப்பெறும். நீங்கள் போய் இன்னைக்கு நெட்டில் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, தேற்றான் கொட்டையினுடைய பயன்கள் என்னன்னு போடுங்க. 1008 பேர் 1008 விஷயம் கொட்டி வச்சிருக்கிறாங்க. கண்ணை திறந்து போய் பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு எவனோ பிஸ்னஸ் பண்ணுறான், எவனோ நம்மளுக்கு விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உடலை கெடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப 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 ரெக்வஸ்டாக கேட்குறேன். முதல்ல நீங்கள் அடிப்படையாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தராவது முன்வாங்க. நான் பானை தண்ணி தான் குடிப்பேன், இல்லை பானையில் தேற்றான் கொட்டை போட்டு வச்சு தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிங்க. எதுக்கும் அடம் பிடிக்கிறீங்கல்ல. பைக் வாங்க அடம் பிடிக்கிறீங்க, நல்ல ஷர்ட் பேண்ட் வாங்க அடம் பிடிக்கிறீங்க, சினிமா போகிறதுக்கு டிக்கெட் யாரோ நடித்த படம் யாரோ சம்பாதிச்சு போட்டுக்க போகிறாங்க, அதுக்கு அடம் பிடிச்சி டிக்கெட் வாங்குறதுக்கு, ஒரு டிக்கெட் இன்னைக்கு 500 ரூபாய்னா கூட வாங்குறதுக்கு அடம் பிடிக்கிறீங்கல்ல. ஒரு பானை இல்லை ஒரு செப்பு குடம், தேற்றான் கொட்டை 10 ரூபாங்க. தேற்றான் கொட்டை இவ்வளோ தருவாங்க. ஒரு மாதத்துக்கு வச்சு ஓட்டலாம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது, அடுத்தவங்க கையில் கிடையாது. அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. நாம தான் நம்ம உடம்ப பார்த்துக்கணும். காசு பணம் பொருள் பங்களா காரு வீடு வசதி எல்லாம் வருங்க, சம்பாதிச்சுக்கலாம். உடல் வேணும்ல அதுக்கு. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சும்மாவா சொன்னாங்க இந்த பழமொழி? இந்த உடல் தாங்க சுவர், சித்திரம் தான் நம்ம சம்பாதிக்கிற சொத்துக்கள். நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நாம தான் முயற்சிக்கணும். அடுத்தவங்கலாம் வரமாட்டாங்க, அடுத்தவங்கலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இருக்குல்ல, அறிவு இருக்குல்ல, உங்களுக்கு புரிதல் இருக்குல்ல, இது பண்ணால் தப்பு இது பண்ணால் கரெக்டு அப்படின்ற ஒரு தெளிவு இருக்குல்ல. நம்ம எல்லாம் மன வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம், தெளிவு இருக்குல்ல. அந்த ஒரு அறிவை யூஸ் பண்ணி எது நல்லது எது கெட்டதுன்னு பாகுபாடு பிரித்து நல்லதை எடுத்து உடம்புக்கு முதல்ல நல்லதை கொடுங்க. ஏன்னா சில வருடங்களாக நிறையா இந்த கார்ப்பரேட் நிறுவனம் உள்ள நுழைஞ்சி நம்மளுடைய உடலை வீணாக ஆக்கிட்டாங்க. இதுதான் நல்லதுன்னு நம்மளுடைய மனசில், நம்மளுடைய ஆழ் மனசில் விதைச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க. நிறைய நம்மாழ்வார் வீடியோ பாருங்கள், ஹீலர் பாஸ்கர் வீடியோ பாருங்கள். நிறைய நல்ல 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 தகவல்கள்லாம் யூடியூபர்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய விஷயத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது. அப்படி யாராவது போட்டால் அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகாது, அது பெருசாகவும் பேசப்படாது. நல்ல நல்ல விஷயங்களை தேடி போய் பாருங்க. நல்ல நல்ல விஷயங்கள் அப்படின்றது நம்மளுடைய உடல் தான் முக்கியம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தான் முதன்மையான ஒரு விஷயம். அதுக்கு என்ன நல்ல பதிவுகள் உங்களுக்கு தெரியுதோ அதை கண்கூடா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய அக்கம் பக்கத்துக்கு எடுத்து சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுங்க. கேட்டா கேட்குறாங்க, கேட்காட்டி போறாங்க. நீங்க உங்களை காப்பாத்திக்கோங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. உங்க கையில தான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை. மனசு நொந்து பேசுறேங்க, உண்மையாகவே மனசு ரொம்ப ரொம்ப நொந்து பேசுகிறேன். முதல்ல தண்ணியை மாற்றுங்க. குடிக்கிற தண்ணியை ஆரோக்கியமான தண்ணியாக குடிங்க. உடனே நாட்டு மருந்து கடைக்கு போய் தேற்றான் கொட்டை அப்படின்ற அந்த ஒரு மருந்தை வாங்குங்க. அது சின்னதாக கூழாங்கல் மாதிரி தான் இருக்கும். உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, ரொம்ப குளிர்ச்சிங்க. சூட்டு உடம்பை தணிக்கும், ரொம்ப குளிர்ச்சியானது ஒரு விஷயம் அது. உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்கு இப்போலேருந்தே இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை நீங்கள் ஆரம்பித்து விடுங்க. நம்ம தான் இடையில தப்பு பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்கள் நம்ம கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் வளர்கிற இப்போ பிறந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. அவங்க 4 பேரை வளர்ந்து மாற்றுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை, என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். முதல்ல தண்ணியை மாற்றுங்க. ஏதோ என்னுடைய ஆதங்கத்தை உங்கள்கிட்ட கொட்டிட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் தாங்க. முடிஞ்சால் தண்ணியை, குடிக்கிற தண்ணியை மாற்றுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண முயற்சி பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, குடிக்கிற தண்ணியை மாற்றுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே. டேக் கேர். தேற்றான் கொட்டை வாங்கி தண்ணியில் போட்டு சாப்பிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.